இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் ஒரே கலவரம், வேற லெவலில் கலவரம். இந்த கலவரத்துக்கெல்லாம் யார் தெரியுமா? ஒரே ஆள், மொத்த வீடு சும்மா அவ்வளோதான். கலவரத்தை தூண்டி விட்டு அசால்ட்டாக போயிட்டு இருந்தாங்க. வேற லெவலுங்க. பிக் பாஸ் எப்படி தேர்ந்தெடுத்த ஆளுங்களை வந்து போகிறது தெரியல. ஏற்கனவே அவருக்கு தெரியும் போல, இந்த மாதிரி ஆளுகிட்ட இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தா தரமாக செய்வாங்கன்றது தான் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா சாண்ட்ரா கிட்ட நேற்று பிக் பாஸ் ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுத்தாரு. இது யாருக்கும் சொல்லக்கூடாது, நீங்கள் மட்டும் தான் வச்சுக்கணும். நீங்கள் உங்களை கூட யாருன்னா ஒருத்தர் கூப்பிட்டுக்கலாம். அப்படி கூப்பிட்டுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சீக்ரெட் டாஸ்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல. நம்ம நேற்று வரையே வந்து சாண்ட்ரா வந்து இவங்க கிட்ட போய் சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காங்களே, என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தோம். காலையில், அதாவது நைட் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு 3 மணிக்கு அவங்க சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் பண்ணாங்க பாருங்க, தரமான சம்பவங்க, வேற லெவல். அவங்க பண்ண இதனால செய்கையினால வீடு சும்மா கலவரம் பூமி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரே ஆளு மொத்த வீட்டையை வந்து கலங்க வச்சாங்கன்னு சொல்லலாம். மொத்த பேர் ஆயிடுங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் அவங்க ஆன அந்த டாஸ்க். அவங்களுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டான பிரச்சனைக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா 2 பேருக்கு மட்டும் தான் இந்த சீக்ரெட் டாஸ்கில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த வீட்டில் பண்ணாங்க சம்பவத்தை. வேற லெவல். பிரச்சனை கூட பெருசாக பண்ணல, சாண்ட்ரா பண்ணாங்க பாரு, வேற லெவல். வந்திருக்க கெஸ்ட்டு சாப்பிட்டுருந்தாங்களே, அதனால் நான் முடிய போட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு போடு. அதே போல் திவாகர் அங்கேருந்து மாத்தினா மட்டும்தான் நான் சமையல் செய்வேன் அப்படின்னு இன்னொரு போடு. திவாகர் அங்கேருந்து போயிட்டாருன்னா நானும் வந்து வேலை செய்ய மாட்டேன் அப்படின்றாங்க. என்னடா இது, ஒரு இடத்துல அடிச்சா மொத்த இடத்துல அடி செம்மடி வாங்குறாங்க எல்லாருமே. அதே போல சபரி சில மாதிரி நிற்க வேண்டியவன் திடீர்னு வந்து ஐயோ என்னால அப்படி இருக்க முடியாது, எனக்கு ஸ்டாரே வேணாம் அப்படின்ற மாதிரி பேசலாம். என்னங்கடா உங்களெல்லாம் அடிக்கவே இல்லையாடா, அடித்த மெயினாலே வேற ஆளுடா, நீங்களாம் ஏன்டா கதறீங்க அப்படின்னு தான் இருந்து. அதே மாதிரி விக்ரமே இன்னைக்கு ஆயிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அடி பொழந்துட்டாங்க சாண்ட்ரா. அவங்க தான் அடிச்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அடி வாங்கினவங்கலாம் எங்கேயோ வந்து நம்மளுக்கு அடி உயிர்ந்துருக்கு, ஆனால் யார்கிட்ட வந்ததுன்னு இன்னும் தெரியாமங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சீக்ரெட் டாஸ்க்கு வேற லெவலில் ஆனாங்க. யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து ஆடுவாங்களான்னு எனக்கு டவுட் தான். ஏன்னா வேற லெவலில் அவங்க வந்து கேம் ஆடிட்டாங்க. அந்த கேமில் மாட்டினவங்கன்னா சின்ன பண்ணமாயிட்டாங்க. ஏன்னா ஒரு மேனேஜரே காலி பண்ணி தூக்கியாச்சு வேலையிலேருந்து. அதே போல் ஆளை வந்து மாற்றணும்ல, அந்த ஆளையும் மாற்றியாச்சு. அதாவது அந்த டாஸ்க்கை வந்து ஜெயிச்சது யாருன்னா சாண்ட்ரா ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு பண்ண ட்ரிக்கெல்லாம் இது பாருங்கள், வேற லெவல் ட்ரிக்கு. அவங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க, வேலை செய்யறவங்களையும் செய்ய விட மாட்டேன்னு சொன்னாங்க. வந்திருக்க கெஸ்ட்டையும் வந்து கேலி பண்ணுற மாதிரி பேசினாங்க. வேற லெவலில் வச்சுருந்தாங்க ஒரு இதுவுமே. இன்னைக்கு எபிசோடு பார்த்தவங்களுக்கு லைவுக்கெல்லாம் வந்து செம்மையாக இருந்திருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஆனால் நடுவில் போய் பார்த்தவங்களுக்கு தான் ஒன்றும் புரியாது. என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் ஆளாளுக்கு ஐதுங்கிறானுங்க, ஆளாளுக்கு கத்திங்கிறானு தான் தோணும். ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் சாண்ட்ரா போட்ட, அதாவது சாண்ட்ரா கொளுத்தி போட்ட இந்த ட்ரிக்கு தாங்க. வேற லெவலில் ஒன்றும் பேசி வச்சுருக்காங்க. சரி, அப்படி என்னதான் சாண்ட்ரா பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம் 3 மணிக்கு ஒரு சம்பவம் என்னன்னா, நான் சமையல் செய்ய மாட்டேன், ஏன்னா திவாகர் வந்து சமையலுக்கு வந்து ஏற்ற ஆள் கிடையாது, அவரை வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்க சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுக்கும்போதே 3 விஷயத்த வந்து சொன்னாங்க. ஒருத்தரை வந்து பணிமாற்றம் பண்ணணும், ஒருத்தரை வந்து பணி நீக்கம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஒரு ஹெட்டை வந்து பணிமாற்றம் பண்ணணும். இந்த 3த்துல ஏதாவது 2 பண்ணால் போதும்னாங்க. மொதல் டார்கெட்டே நம்ம திவாகர் தான். திவாகரை வச்சு ஈஸியாக வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை டார்கெட் பண்ணாங்க. திவாகரை டார்கெட் பண்ணி 3 மணிக்கு சண்டை போட்டு இவர் வந்து வெளியில் போனால் தான் நான் உள்ளே வருவோம் அப்படின்னாங்க. ஆனால் அப்போ வந்து விக்கல்ஸ் வந்து மேனேஜராக இருந்தார்ல, ஐயா என்னால் மாற்ற முடியாது அப்படின்ட்டு அவர் ஒரு ஸ்டாண்டில் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நின்னார். மறுநாள் காலையில் இந்த ஸ்டாண்ட் வந்து அப்படியே போச்சான்னு கேட்டிங்கன்னா, மறுநாள் காலையில் இவங்க சாண்ட்ரா வந்து வேறு லெவலில் சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சாப்பிட்டுருந்தாங்களா கெஸ்ட்டு, அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் போகும்போது ஒரு தும்மல், இந்த பக்கம் போகும்போது ஒரு தும்மல், இருமல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா கடுப்பாயிருவாங்களா கெஸ்ட்டெல்லாம். ஐயோ நாங்கள் இருக்க மாட்டோங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. உடனே நாங்கள் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு பேசி, ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, சரி நீங்கள் வரது தான் திரும்ப வாங்க அப்படின்னாங்க. நான் திரும்ப வரம்பா, நீங்கள் வந்து திவாகரை மாற்றுங்க அப்படின்னாங்க. திவாகரை மாற்றணுமா, ஏங்க திவாகரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் வர அந்த ஸ்டாண்டில் திரும்ப நின்னார். இப்படி திரும்பி நின்று மொத்த வீடு வந்து இப்போ போயிட்டு ஒரு ஆளுக்காக வந்து எல்லாமே வந்து கேட்டாங்களா நியாயமாக பேசுகிற மாதிரி. இப்படி நியாயமாக பேசுகிறப்ப திவ்யாவுக்கு என்ன ஆச்சு தெரியல. ஏன்னா நான் நேற்று வந்து கேட்டப்போ யாருமே வந்து ஒரே பக்கமாக நிற்கல, இப்போ நீங்கள் மட்டும் வந்து ஏன்னா நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஏறிச்சு. அதாவது இவங்க சாண்ட்ரா அடித்த ஒரு ஆள், ஆனால் வீடுக்கு ஃபுல்லாக எல்லாருக்குமே அடி வந்துருக்கு பொழக்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கேம் வந்து தரமாக வந்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசினாங்களா, இவங்க ஒத்துப்பாங்கட்டு, இவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. சரின்ட்டு வேணாலாம் வந்து சாப்பாடு செஞ்சு கெஸ்ட்டு கொடுத்துறாங்க. ஸோ கெஸ்ட்டு கொடுத்துறாங்க, அதோட வேலை முடிஞ்சதுன்னு பார்த்தா கெஸ்ட்டு நான் சொன்னாங்களா, சாப்பாடு செய்கிறப்போ அதாவது அந்த செஃப் போட்டிருப்பாங்க கோட்டு, அந்த போட்டு சாப்பாடு செய்யணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸும் சொல்லிட்டாரு, செஃப்பும் சொல்லிட்டாங்க. இப்போ கோர்ட்டுக்கு எங்கே போகிறது, அந்த கோர்ட்டு வாங்கினா திரும்ப போயிட்டு சாண்ட்ரா கிட்ட தான் கேட்கணும். சாண்ட்ரா கிட்ட கேட்டால் நான் தரமாட்டேன், என்னோட திங்ஸ் யாருன்னா கை வச்சிங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், அதையும் எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த சண்டை போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க. அந்த மீட்டிங்கில் விக்ரம் ஐயா சாமிங்களா என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி 1000 அளவுக்கு ஆகிட்டாரு. 1000 அளவுக்கு அழுதுட்டாரு. என்னால் இந்த பதவியில் இருக்க முடியாது, இந்த பதவியை எனக்கு வானாங்க ஐயா அப்படின்ட்டு தூக்கி போட்டு அழுதுன்னு போயிட்டாரு. அவங்களோட சீக்ரெட் டாஸ்கில் ஒன்று முடிஞ்சுதா, ஏன்னா மெயின் ஆகியவங்கள ஒருத்தர் தூக்கணும், அவர் வேலை வேணான்னு போயிட்டார். அடுத்து பணி மாற்றம் பண்ணணும். பணி மாற்றம் யாரை பண்ணுறதுக்கு டார்கெட் பண்ணாங்க, திவாகர். அதுக்கு ஒரு ட்ரிக் என்னன்னா, அந்த பணிமாற்றம் மாற்றத்துக்கு முன்னாடி அந்த மேனேஜர் போஸ்டிங்கு ஒரு ஆள் வேணும்ல, அந்த போஸ்டிங்கு ஒரு ஆள் வந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி. ஓட்டு போட்டு சபரி வர வச்சுட்டாங்க. சபரி வந்தோடனே சபரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து திரும்ப வந்து கிச்சன் டீமில் வேலை பார்க்கணுன்னா
திவாகரை மாற்றணும் அப்படின்னு சொன்னோடனே சபரி என்ன பண்ணுறான்னா இவங்க சொன்ன உடனே ஏன்னா இவங்க இந்த டாஸ்க் ஆகிறது யாருக்குமே தெரியாதுல. சபரி என்ன பண்ணா சரி இவங்க சொல்கிறாங்க நம்ம இப்போ வந்து நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை தூக்கி மாற்றி போடணும் அப்படின்றதுக்காக திவாகரை அவங்க இருந்தாலும் போஸ்ட் ஒரு சில மாதிரி அந்த போஸ்டிங்கு திவாகரை மாற்றி விட்டுருவான். ஸோ ரெண்டாவது பணிமாற்றம் நடந்து விட்டது. 2 டாஸ்க்குமே பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு சூப்பரான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிடும். ஆனால் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் 2 பேரில். இது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் கொடுப்பாங்க பிரஜனுக்கு. ஏன்னா அவர் கொடுத்தா தானே கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும். 2 பேரில் வந்து யார் வந்து வெயிட்டான கண்டஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா தான் பிரஜனோட. ஸோ அடுத்த வாரத்துக்கு ஃப்ரீ பாஸு பிரஜனுக்கு வரும். அதே போல் இவங்க ஒரு ஆளை வந்து டேரெக்டாக நாமினேஷன் பண்ணலாம். டேரக்ட் நாமினேஷன் இந்த வாட்டியாவது யூஸ் பண்ணுவாங்களா எனக்கு இன்னும் டவுட் ஆகுது. இந்த வாட்டியும் போயிட்டு விஜய் பார்வதியை திவாகரை பண்ணாங்களா வேஸ்ட் தான். ஏன்னா ஏற்கனவே அவங்க நாமினேஷனில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க யாரை பண்ணணும்னா 2 பேர் நாமினேஷனில் தப்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து சுபிக்ஷா, இன்னொருத்தர் அரோரா. அந்த 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் நாமினேஷன் பண்ணால் இவங்க கேமை கரெக்டாக ஆகிறாங்கன்னு அர்த்தம். சப்போஸ் அது இல்லாமல் திரும்ப பண்ணவங்களே பண்ணாங்கன்னா அந்த நாமினேஷன் பாஸ் டேரக்ட் நாமினேஷன் பாஸ் வேஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் கேம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிக் பாஸோட லைவ் அப்டேட்லாம் உங்களுக்கு வேணா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.